அது ஆகஸ்ட் 23, 2025 யூபியில் இருக்க கிரேட்டர் நோய்டாவுடைய சிர்சா வில்லேஜில் ஜனங்க தினசரி வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு வீட்டில் இருந்து ஒரு லேடியோடைய வாய்ஸ், அவங்க கத்துற வாய்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கேட்குது. அந்த வீட்டை நோக்கி ஓடி போன அந்த ஜனங்களுக்கு அந்த இடத்துல நடந்த நிகழ்வை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்படி அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, அந்த கத்துன லேடி ஒரு தீக்காயங்களோட கீழே விழுந்து கிடக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இதை பார்த்து ஜனங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. உடனே அந்த லேடியை ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அந்த ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த தீக்காயங்களோட கீழே வந்த லேடி தான் நிக்கி பாட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடந்த வாரம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்கு உண்டாக்குன ஒரு கேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் குமார் இன்வெஸ்டிகேட்ஸ். வெல்கம் பேக். யார் இந்த நிக்கி பாட்டி? நிக்கி பாட்டியோட அப்பா பிகாரி சிங். இவர் 55 வருடமாகியிருக்கிற ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர். இவருக்கு 2 மகள்கள், நிக்கி மற்றும் கஞ்சன். இன்னும் ஒரு பையனும் இருக்கிறார். ஸோ பிகாரி சிங் வழக்கம் போல் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி அவரும் அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் முடிவெடுக்கிறார். இவர் 2 மகள்களையும் ஒரே குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். நம்ம சோஷியல் லீவிலான டௌரியுமே நிறைய கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஒரு ஸ்கார்பியோ காரை கொடுத்து 50 லட்சம் அந்த கல்யாணத்துக்கு அவர் செலவு பண்ணி 1/2 கிலோ தங்கம் கொடுத்து அப்புறமா நிறைய கேஷ் கொடுத்து அவங்க 2 மகள்களையும் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இப்போது அந்த 2 பேர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, நிக்கி பாட்டி விபின் பாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மற்றும் நிக்கியோடைய தங்கச்சி கஞ்சன் இவங்க ரோஹித் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 மகள்களும் அந்த வீட்டில் போய் அவங்க சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு இவங்க 2 மகள்களையும் ஒரே வீட்டில் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம விபின் அண்ட் ரோஹித் இவங்க 2 பேரை பற்றி பார்க்கலாம். நிக்கியோட ஹஸ்பண்ட் விபின் மற்றும் கஞ்சனோடைய ஹஸ்பண்ட் ரோஹித். இவங்க 2 பேர் அவங்க பேசிக்காக அன்எம்ப்ளாய்டு. அவங்க எந்த வேலைக்கும் அவங்க போகிறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டிலே இருந்துக்கிட்டு அவங்களதே ஒரு கடை இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு அப்புறமா இப்போ நம்மளுக்கு நியூஸ் சோர்ஸஸில் என்ன கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி அவங்க ஊரில் இருக்கிற லோக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையுமே அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க கல்யாணத்தில் நிறைய அமௌண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்கார்பியோ கார் வாங்கியிருக்காங்க. அவங்க இப்போ அவங்களோட லேட்டஸ்ட் டிமாண்ட் என்னென்னா, அந்த காரை அவங்க அப்கிரேட் பண்ணி ஒரு மர்சிடிஸ் பென்ஸ் அவங்களுக்கு வேணும், அப்புறம் நிறைய கேஷ் வேணும்னு மறுபடியும் அவங்க ஒய்ஃப்ஸ் கிட்ட அவங்க சொல்லி அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ இது விபினுமே பண்ணுறான், ரோஹித்துமே பண்ணுறான். இவங்க நிக்கி பாட்டி அப்புறமா கஞ்சனுடைய அப்பாவுமே இவங்க கேட்குற அமௌண்ட்டெல்லாம் அவர் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால. ஸோ ஆனால் இவங்க 2 பேருமே உருப்படாமல், அவங்க ஃபேமிலிக்குமே எந்த அமௌண்ட்டும் கொடுக்காம, இவங்க 2 பேருக்குமே எந்த மூலியமாகவே ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதனால் நிக்கியும் மற்றும் அவர் தங்கச்சி கஞ்சனும் ஒரு நாள் உக்காந்து அவங்க ஒரு டிசிஷனுக்கு வராங்க. அதாவது இவங்க 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க பிளான் பண்ணி ஒரு பியூட்டி பார்லர் செட்டப் பண்ணுறாங்க வித் தேர் ஓன் காஸ்ட். அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அவங்க எந்த அமௌண்ட்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கலை. அவங்க சொந்த காசுலேருந்து அவங்க வீட்டிலேருந்து அவங்க வாங்கி ஒரு பியூட்டி பார்லரை அவங்க செட் பண்ணுறாங்க. இது விபினுக்கும் ரோஹித்துக்கும் இது பிடிக்கல. ஏன்னா அவங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆகுதாங்க. ஏன்னா பொண்டாட்டிங்க அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய பேச்சுக்கு எதுவும் மதிப்பு இருக்காது இல்லையா? அதனால் இந்த இடத்துல விபினுக்கும் மற்றும் ரோஹித்துக்கும் அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகுது. என்னவே நிக்கி பாட்டி மற்றும் கஞ்சன் பாட்டியோட ஹஸ்பண்ட்ஸ் இந்த மாதிரி நீ பியூட்டி பார்லர் தொடங்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாலுமே இவங்க 2 பேர் பியூட்டி பார்லர் தொடங்குறாங்க. பியூட்டி பார்லருமே ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. இவங்க இன்ஸ்டாகிராமை ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அதில் தினசரி அவங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த க்ளோத்திங்கை நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா, இந்த க்ளோத்தை நான் போட்டு ஒரு மீடியா முன்னால் உட்காந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ப்ரொமோஷன் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு பியூட்டிஷியனுக்குமே அவங்கள அழகாக காமிச்சாங்கன்னா தான் அவங்க ப்ராடக்ட்ஸ்னால அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம்லேயுமே இவங்க நிக்கி பாட்டி மற்றும் கஞ்சன் அவங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸை அவங்க மேலேயே டெஸ்ட் பண்ணி அவங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது மூலியமாக அவங்களுக்கு அரௌண்ட் 63K ஃபாலோவர்ஸ் வருது. அந்த ஊர் சிர்சா வில்லேஜ் ஒரு செமி அர்பன் ஏரியான்றதுனால அங்கே லோக்கலில் இருக்கிற ஜனங்க மத்தியிலையுமே இவங்களோட பியூட்டி பார்லருமே ரொம்ப நல்ல ஒரு ரீச் ஆகுது. ஸோ
விபின் பாட்டி, அதாவது நிக்கி பாட்டியோட ஹஸ்பண்ட், இவனே ஒரு உருப்படாதவன். ஸோ இவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே உருப்படாதவங்கள தான் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு உருப்படாத ஒரு ஃப்ரெண்டு இவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி லைக் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறா இல்லையா? ஸோ இதை வந்து நீ பார்க்க மாட்டியா? இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ விபின் பாட்டியுமே கொஞ்சம் கூட அவன் யோசிக்காமல் வீட்டில் வந்து இதை பற்றி அவங்க வீட்டவங்ககிட்ட சொல்கிறான். ஸோ இமீடியட்டாக வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது. இமீடியட்டாக அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி பியூட்டி பார்லர் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி நீ பிஸ்னஸ் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இதை கேட்காத நிக்கி பாட்டி மற்றும் கஞ்சன் அவங்க ரெகுலராக கஞ்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நிக்கி பாட்டி கிட்ட நம்ம வந்து ரெகுலராக நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கான். விபின் பாட்டி அவன் பொண்டாட்டி நிறுத்துகிற மாதிரி தெரியல. ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அந்த பியூட்டி பார்லர் பூந்து அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் டேமேஜ் பண்ணுறான், ஒடிக்கிறான். அங்கே இருக்கிற கிளைண்ட்கிட்டையுமே வந்திருக்க கிளைண்ட்ஸ்கிட்டையுமே அவன் லைக் ஒரு ராங்காக பிஹேவ் பண்ணுறான். அது வந்து ஒரு நியூசன்ஸாக அங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால் நிக்கி மற்றும் கஞ்சனுக்கு ஒரு சில நாள் எந்த கிளைண்ட்ஸுமே வரல. ப்ளஸ் விபின் பாட்டி என்ன பண்ணுறான்னா, நிக்கி பாட்டியோட இன்ஸ்டாகிராமை அவன் பிளாக் பண்ணி, அதாவது ஓவர் நைட்டில் நிக்கி பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அவங்க அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக போட்டு அவங்களோட டிபியை சேஞ்ச் பண்ணி அவங்க பையனோட டிபிக்கு போடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் நிக்கி பாட்டி மற்றும் விபின் பாட்டிக்கு நடுவில் இந்த பார்லர் இஷ்யூ போயிட்டுருக்கு. ப்ளஸ் விபின் பாட்டி மறுபடியும் என்ன பண்ணுறான்னா, எனக்கு கார் நீங்கள் மாற்றி கொடுங்க, எனக்கு மர்சிடிஸ் பென்ஸ் வேணும், ப்ளஸ் எனக்கு இப்போ கேஷ் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள், அதாவது போன வாரம் ஆகஸ்ட் 23 இந்த சண்டை ரொம்பவே தீவிரமாகுது. இவன் விபின் பாட்டி ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த பெயிண்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தின்னர், அதை வச்சு அவன் பொண்டாட்டி மேலே ஊற்றி அவன் கொளுத்திடுறான். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. 6 வருஷத்தில் ஒரு பையனுமே இருக்கான். இதெல்லாமே அந்த 6 வருஷம் அந்த பையன் முன்னாலேயே நடக்குது. ஸோ ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி நிக்கி பாட்டி அந்த எரிகிற உடம்போட இவங்க இருக்கிறது 3rd ஃப்ளோரில், 2nd ஃப்ளோரில் அவங்க தங்கச்சி இருக்காங்க. அங்கத்துலேருந்து அவங்க 2nd ஃப்ளோருக்கு எரிகிற உடம்போடையே அவங்க வராங்க கீழே. ஸோ வந்து அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கத்துனதுனால தான் அந்த ஏரியாவில் சுற்றி இருக்க எல்லா மக்களுமே அந்த வீட்டை நோக்கி ஓடி வராங்க. பார்த்தா அங்கே கீழே விழுந்துருக்கிறது நிக்கி பாட்டி. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிக்கி பாட்டியை ஆம்புலன்ஸ் கால் பண்ணி சர்தார்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சர்தார்ஜங் ஹாஸ்பிட்டலு நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் தூரம் இருக்கிற காரணத்தினால அவங்க கைலாஷ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபார் இனிஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ். அங்கே இனிஷியல் ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 70% மேலே அவங்களுக்கு வந்து ஃபயர் வூண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து சர்தார்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அங்கத்துலேருந்து சர்தார்ஜங் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நிக்கி பாட்டி அவங்களோட உயிரை இழக்கிறாங்க. ஸோ பிகாரி சிங் இமீடியட்டாக இதை போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாரு. போலீஸ் அதிசயமாக இந்த கேஸை ரொம்ப சீக்கிரம் ஆக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஜனங்களுமே அவங்களோட ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இம்மிடியட்டாக விபின் பாட்டியை அவங்க ட்ரேஸ் பண்ணி அவனை பிடிக்க போகிறாங்க. அந்த விபின் பாட்டி எவ்வளோ அவன் திமிர் பிடிச்சவன்னா, போலீஸோட கன்னை எடுத்து அவங்கள மிரட்டுறான். அவங்கள மிரட்டி அவன் பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே ஓடி போகிறான். ஆனால் போலீஸ் அவங்களோட இன்னொரு துப்பாக்கியை எடுத்து அவனை காலில் சுடுறாங்க. அதுக்கான வீடியோ ரெஃபரன்ஸ் இதோ. Just as we're speaking to you, another news has coming. An encounter has taken place in Sirsa village when the police had taken Nikki's husband Vipin Bhati to சுட்ட எஃபெக்ட்னால அவன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான். இந்த இடத்துல நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், போலீஸுமே அவங்க இன்வெஸ்டிகேஷனை அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. அவன் கொஞ்சம் கூட ஒரு ரிக்ரெட்டே இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் தப்பு பண்ணதை எனக்கு தோணவே இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட அவன் ஒரு ரிக்ரெட்டே இல்லாமல் அவன் பேசுகிறான். ப்ளஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி நிக்கி பாட்டிக்கு அந்த மாதிரி ஆகிறப்ப அவன் என்ன பண்ணுறான்னா, இன்ஸ்டாலையுமே ஒரு ஸ்டோரி போடுறான். அதாவது யூ லெஃப்ட் மீ நிக்கி அப்படின்னு போடுறான். அது வைரலாக போச்சு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் விபின் பாட்டி அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப அவன் வீட்டிலே இருக்கல அப்படின்னு சொல்லுது. ஆனால் போலீஸ் இன்னுமே இந்த இன்வெஸ்டிகேஷனை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ளஸ் விபின் பாட்டிக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுமே இருக்குது அப்படின்னு நிறைய சோர்சஸ் மூலயமா இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த கேஸில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் இந்த கேஸ் பற்றின அப்டேட்ஸ் எதனா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நிக்கி பாட்டி
இந்த கேஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம தமிழ்நாட்டில் ரித்தானியான்ற ஒரு பொண்ணுடைய கேஸை நம்ம பார்த்துருப்போம். இந்த 2 கேஸுக்கான ஒரே சிமிலாரிட்டி என்னன்னா டவுரி. இந்த 2 கேஸ்லேயுமே விமன் என்னதான் அவன் பொண்ணு வீட்டு சைடு அவன் டவுரி கொடுத்துருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க நிம்மதியாக இல்லை. அவங்க ப்ராப்ளம்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க போய் நிற்கிறப்ப பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம திருந்தணும். ஸோ இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் அவங்க திருந்தணும். ஸோ என்னன்னா, ஒரு பொண்ணு அவங்க வீட்டிலேருந்து அவள் வரான்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த ரீசனை நீங்கள் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ இம்மிடியேட்டாக மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட நீங்கள் பேசி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். செட் ஆகலையா அந்த கல்யாணத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. 4 பேர் எதனா அவன் பேசிக்குவான், சொந்தக்காரன் எதனா நினச்சிக்குவான் அப்படின்னு தான் நிறைய பேர் இன்னுமே பல்ல கடிச்சிட்டு அவங்க அந்த டாக்ஸிக்கான ஒரு ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை ஒரு ஒய்ஃப் கூடயோ வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய லைஃப் அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இந்த வீடியோ பார்க்குற உங்கள்கிட்டேருந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். நம்ம சோஷியல் ஈவில்ஸான டவுரி மற்றும் ஜாதி இந்த 2 விஷயத்தை நம்ம ஆன அளவுக்கு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கறத நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இந்த விஷயம் நம்ம ஜென்ரேஷன்லேயே இது முடிஞ்சிடணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஜாதி மற்றும் டவுரி இது 2 விஷயமும் போய் சேரக்கூடாது. பிகாஸ் நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சயின்ஸு, டெக்னாலஜின்னு ரொம்ப நல்லா வளரணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணி நம்மளோட க்ரோத்தை கீழே புல் பண்ணுற விஷயந்தான் இந்த ஜாதியும் மற்றும் டவுரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஆன அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை எத்தனை லேடிஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த ஜெண்டர் டெமோகிராஃபிக்ஸ் நம்மளுக்கு இன்னும் ஆக்டிவ் ஆகலை. பட் யாருன்னா லேடி இந்த விஷயம் விமன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பிக் சல்யூட் டு யூ ஆல் அண்ட் யூ நீட் டு திங்க் அபவுட் யுவர் மேரேஜ் லைஃப் அகேன். ஸோ நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் Kumar signing off from Kumar Investigates. Thank you so much for watching. Do subscribe and support.